ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேனோட 54வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 53 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது வீடியோ லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்புறம் அந்த வீடியோ நிறைய பேர் இருக்கணும், எனக்கு வீடியோ பார்க்க ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு தியரி எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பான், நயனோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் டீம் காம்பேட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வந்திருக்கும். அதில் யோகே அப்படிங்கிற வழக்கத்தோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹோசங்க வந்துட்டு ஓஹோ டு திங்க் நானும் ரேச்சலும் சேர்ந்து ஃபைட் பண்றப்ப கூட இவனை வந்துட்டு ஒழுங்கா எதுவுமே பண்ண முடியலையா, இவன் வந்துட்டு ஒரு மேஜிக் பஃபை வந்துட்டு யூஸ் பண்றானோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்போ வந்துட்டு எனக்கு ரஃப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு வருது இவங்களோட ஃபார்மேஷன் மேல. யோகே இருந்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்கிற எனிமீஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவான், வைல் பின்னாடி இருக்கிற ஆர்ச்சர் இருந்துட்டு அவனோட ஆரோவை வச்சு மிடில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவான். பின்னாடி இருக்கிற மெஜிஷியன் வந்துட்டு ப்ராபப்ளி அவனோட எல்லா மானாவுமே யூஸ் பண்ணி யோகை மேல வந்துட்டு அவனை ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கான பஃபை வந்துட்டு யூஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டரும் வாரியரும் வந்துட்டு அந்த மெஜிஷியனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இம்பெனட்ரபிள் டிஃபென்ஸை வந்துட்டு வழங்குவாங்க. தட் மீன்ஸ் யோகேயை வந்துட்டு கம்ப்ளீட்டா ஸ்ட்ராங்கா மாத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒன் மேன் ஸ்ட்ராட்டஜி தான் இது. வெல் டிஃபெண்டிங் டீம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியன்டான ஸ்ட்ராட்டஜி தான் இது. அசியூமிங் மேஜஸ் இருந்துட்டு அவங்க இது மூலியமா காயப்பட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா என் கேஸ்ல அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மறுபடியும் குரங்கு மாதிரி தவி அந்த மெஜிஷியன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு கரெக்டா போயிடறான். ஆனா அங்க இருக்கிற அந்த வாரியர் வந்துட்டு கரெக்டா ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு ஓவர் தர் அந்த ட்ரீல வந்துட்டு ஒரு ஷூட்டர் இருக்கான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு இன்ஃபில்ட்ரேஷன்ல சுத்தமா டேலண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தாவிட்டு இருக்கிறப்ப ஒரு ஷூட்டர் வந்து இந்த இடத்துக்கு தனியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சே பார்க்கல. நீ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ வந்து எவ்வளவு ஷூட் பண்ணாலும் அவங்க வந்துட்டு அவங்களோட ஷீல்டை வச்சு தாக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த சப்போர்ட்டர் வந்துட்டு உன்னோட பஃப் எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த மெஜிஷியன் வந்துட்டு அது எல்லாமே ஃபைனா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த மெஜிஷியனை வந்துட்டு அவங்க நல்லா ஒளிச்சு வச்சுக்கிறாங்களே. வெல் ஈவன் சோ என்னால இவ்வளவு உயரத்துல இருந்து ஈஸியா அவனை ஷூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த வாரியர் மட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு தனியா வந்துட்டு இருக்கான். ஹீரோ இருந்துட்டு தனியா வந்து என்ன டேக் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிறானா, பட் இது வந்து எனக்கு தான் நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்கிற இடத்துல என்ன ஈஸியா பிடிச்சான் அப்படின்னு நினைச்சா அதை அவன் போட்டு தப்பு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குரங்கு மாதிரி அங்க இங்க அப்படின்னு அவரோட பார்க்க ஒரு டேலண்ட் வச்சு தாவிக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த சப்போர்ட்டர் இருந்துட்டு வாட் த ஹெல், அவன் சுத்தமா அவனால கேட்சே பண்ண முடியலையா, என்ன ஒரு பெயின் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றப்போ அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா ஷீல்டையுமே இருந்துட்டு ஒன்னா மர்ஜ் பண்ணி ஒரு ஆர்மடில்லோ அந்த ஒரு ஷீல்டு மாதிரி மாத்திடுறாங்க. இங்க அந்த வாரியர் அட்டாக் பண்ண வரப்போ ஹீரோ வந்துட்டு அங்க இருந்து ஒரு ஜம்ப் பண்ணி தப்பிச்சுட்டு வெல் நீங்க வந்துட்டு எந்த அளவுக்கு பிளாக் பண்ணாலும் சரி, ஒரு ஷீல்டு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஷீல்டு தான், என்னால கிளியரா வந்துட்டு பார்க்க முடியுது உங்களோட பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பிளட் லெட்டர் ஷூட் பண்றப்ப அது அப்படியே வளைஞ்சு போயிட்டு கரெக்டா ஓட்டையில அந்த மெஜிஷியன் வந்துட்டு போட்டு தெளியுது. ஹே என்னாச்சு, நீ வந்து மயங்கிட்டியா, எந்திரி ஹே அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. யோகையில இருக்கிற டீமோட மெஜிஷியன் சூவான் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்லயுமே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த யோகையால அந்த பஃப் இல்லாம ஸ்ட்ராங்காலாம் சண்டை போட முடியாது. ஹீரோ வந்துட்டு ஈவன் அந்த மெஜிஷியன் இருந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் பேரியர் அவன் மேல போட்டிருந்தாலும் கூட நான் சுட்ட ஒரே புல்லட்ல அவன் இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை ஆயிருக்க மாட்டான். அவனோட மானா வந்துட்டு ஃபுல்லா யோகை மேல யூஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்த மிஸ்டேக்னால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அந்த வாரியர் வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு கோலை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கமான் யாரு கோலன்னு சொல்ற, நான் வந்துட்டு சும்மா ஸ்ட்ராட்டஜிக்கா தான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த யோகை வந்துட்டு ஓசங்க அதுக்கப்புறம் ராச்சலோட அட்டாக்கை வாங்கிக்கிட்டு என்னோட மானா வந்துட்டு இப்போ ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு கன்சியூம் ஆகுது, என்னோட கதை முடிஞ்சு என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோட டீம்ல தானே அந்த டோமர் இருக்கா, அவர் அவளோட மேஜிக் பவர் வச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே விரட்டி அடிச்சிட்டு இருக்கா. மிட் டர்ம் டீம் காம்பேட் ரிசல்ட்ல வந்துட்டு டீம் ராச்சல் வந்துட்டு ஒரு ஓவர்வெல்மிங்கான விக்டரியை வந்துட்டு அடையறாங்க. அதுக்கப்புறம் ராச்சல் வந்துட்டு எல்லாருமே இன்னைக்கு நல்லா பண்ணீங்க தெரியுமா அப்படிங்கிறப்ப ஒரு ராச்சல் நீங்க தான் நல்லா பண்ண அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நல்ல மூட்ல இருக்கா போல. இவளோட வாய்ஸும் அதுக்கப்புறம் ஹேண்ட் கெஸ்டரும் வந்துட்டு ஸ்லைட்லி யூஷுவலோட கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ராச்சல் வந்துட்டு எஸ்பெஷலி உனக்கு தான் நன்றி சொல்லணும் ஹாஜன், நீ வந்துட்டு அவனோட மெஜிஷியனை வந்துட்டு நாக் டவுன் பண்ணனால தான் எங்களால வின் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இருந்தாலும் நான் தனியா முடிவு எடுத்துட்டேன்ல அப்படிங்கிறப்ப அந்த ஓசகன்ட்டு ஆமா நீ வந்துட்டு ஃபெயில் ஆயிருந்த அப்படின்னா கண்டிப்பா அவனை ட்ரோல் பண்ணிருப்பான், பட் நீ வந்துட்டு சக்சீட் ஆனதுனால இப்ப நீ தான் எங்களோட ஹீரோ அப்படிங்கிறப்ப இன்னொருத்தன வந்துட்டு எனக்கும் ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு, அந்த மெஜிஷியனோட தலையை வந்துட்டு தனியா போய் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறப்ப சும்மா இதார் விடுறான் அப்படின்னு நினைச்சேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட உடம்பு வலிக்கிறப்ப நான் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேனோ அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு ஹே ஹாஜன் சுவோ இருந்துட்டு நீ நல்லா ஃபைட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவன் சொல்ல சொன்னானா அப்படிங்கிறப்ப ஆமா அவன் இப்பதான் மேட்ச்குள்ள போனானா அதான் சொல்ல சொன்னான். நீ வந்துட்டு அந்த புல்லட்டை ஷூட் பண்ணப்போ அந்த புல்லட் வந்துட்டு வளைஞ்சு போய் சுட்டுச்சுல, நீ வந்துட்டு அதை எப்படி பண்ண
பண்ண அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதனோட டேலண்ட் அப்படிங்கிறப்ப என்ன ஒரு போரிங்கான எக்ஸ்பிளனேஷன். எனக்குமே வந்துட்டு சீக்கிரமா மேட்ச்ல கலந்துக்கணும் அப்படி தான் இருக்கு. பட் என்னோட மேட்ச் வந்துட்டு ஆஃப்டர்நூன் அதுக்கப்புறம் ஈவினிங்ல தானே இருக்கு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது ஒழுங்கா கூட கண்டுக்காம புரியுது அப்படிங்கிறப்ப முன்னாடி அந்த ஜாங் காக் இருந்துட்டு ஏனா கூட பேசிட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு நம்ம ஹீரோ நாயின் கூட பேசிட்டு வரப்ப எதுக்காக இவ இருந்துட்டு நாயின் கூட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப நாயின் வந்துட்டு ஹே ஜாங் காக் எதுக்காக நீ வந்துட்டு எங்களே மறைச்சு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவனோட மூஞ்சி எடுத்துட்டு அப்படியே ஸ்மைல் போட ஆரம்பிச்சது. நாயும் நான் வந்து யாரையுமே பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ வந்துட்டு ஏனா கிட்ட நீங்க வந்துட்டு இங்க மேட்ச் பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஏனான்ட்டு ஆமா என்னோட டீம் தான் அடுத்து அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 5.56 mm புல்லட் அரௌண்ட் ஒரு 600 ரவுண்டுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப எதுக்காக திடீர்னு அசால்ட் ரைஃபிளை பத்தி பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு உனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு உனக்கே தெரியும்ல ஹை கிரேட் மேஜிக் புல்லட்ஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு புல்லட்டுக்கு 2 லட்சம் வானாச்சு செலவாகும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு 120 மில்லியன்லாம் ஒரு விஷயமே கிடையாது தானே, இது வந்துட்டு இம்பாசிபிள் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா உண்மையிலுமே நான் டிசமைன் பண்ணிடுவேன் அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமா என்ன இன்சல்ட் பண்ணாத உனக்கு வேற ஏதாச்சும் வேணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நோப் இப்போதைக்கு இதுவே போதும் எனக்கு நீ புல்லட்டை வாங்கி தந்தா மட்டும் போதும் அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு ஓ அபவுட் தட் மவுண்டன் ஜின்ஷங் உனக்கான அந்த எலிக்சர் வந்துட்டு இன்னும் ஒரு 2 வாரத்துல ரெடி ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா அப்படிங்கிறப்ப ஆமா இருந்தாலும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன இன்னும் வேணுமா அது அப்படிங்கிறப்ப ஆமா ஏன்னா பிசினஸ் பண்றதுக்கு இடம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னால கேரண்டியா சொல்ல முடியாது. பட் எனக்கு அந்த மவுண்டன் ஜின்ஷங் மறுபடியும் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை உங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்களோட ஸ்டாக்கை வந்துட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்கு இது கேட்க அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு உண்மையுமே கேட்க கிரேட்டா இருக்கு நான் வந்துட்டு உனக்கு கவுண்ட் டவுன் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிறப்ப பின்னாடி அந்த ஜாங்காங்கிறது நாயுன் எதுக்காக அவன மாதிரி ஒருத்தன் கூட நீ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க அப்படிங்கிறப்ப என்ன நான்சென்ஸ் வந்துட்டு நீ திடீர்னு பேசிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப நீ வந்துட்டு மறக்கல தானே நீ தான் அவனை வந்துட்டு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு அப்ப வந்துட்டு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காத அவனுக்கு வந்துட்டு உன்னை பத்தி நல்லா தெரியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனை பத்தி நான் கேர் பண்ணிக்கிறதே இல்லை ஸோ டோன்ட் வரி நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இங்க கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹானஸ்ட்லி எனக்கு வந்துட்டு கிரேட்டாலாம் ஃபீல் ஆகல. பட் இப்படிதான் வந்துட்டு நான் ஸ்டோரியை வந்துட்டு செட் பண்ணி வச்சிருக்கேன். ஜாங்காக் வந்து பிரைம் மினிஸ்டரோட வம்சாவளி இந்த கொரியாவுக்கு வந்துட்டு ரொம்ப காலமா கிங்குக்கு வந்து சர்வ் பண்ணவர். அது மட்டும் இல்லாம மியங்சல் அப்படிங்கிறவரோட பேரன். அந்த மியங்சல் அப்படிங்கிறவர் அவுட்காலி ஹேட் பட்டப்போ பசியில இருந்த கொரியாவுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பெரிய ஹீரோ. ஸோ அவன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்பவே ப்ரைடாகவும் வந்துட்டு அவனோட பிளட் லைனாலையும் ஸ்டாட்டஸ்னாலையும் பிஹேவ் பண்றது வந்துட்டு நேச்சுரல் தான். ஈவன் தான் அந்த மியங்சல் இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறப்போ அந்த எவங்க வந்துட்டு ஓடி வந்து அழுக ஆரம்பிச்சாரா. ஹீரோ வந்துட்டு என்னாச்சு எதுவுமே ஆகல தானே உனக்கு எதுவும் பசிக்குதா என்னாச்சு எவங்கள் அப்படின்னு கேட்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஒயிட் இருக்குல்ல அந்த ஒயிட் இருந்துட்டு என்ன ஸ்கிராச் பண்ணிருச்சு அப்படின்னு கேக்குறா. ஆனா லைட்டா ஒரு சின்ன கோடு தான் இருக்கு அதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஒரு குழந்தைய வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பின்பற்ற வேண்டிய ரூல் வந்துட்டு எவ்வளவு நம்ம கடுப்பானாலும் அதை வந்து வெளியே அவங்கள்ட்ட காமிச்சிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு எப்படி அது நடந்துச்சு அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியல எனக்கு வந்து ஒயிட்டியை பிடிக்கவே இல்லை அவன் வந்து ரொம்ப பேர்ட் ஆனவன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவன் வந்துட்டு எதுவுமே பண்ணாம ஒயிட்டி இருந்துட்டு இவ்வளவு ஸ்கிராச் பண்ணிருக்கா. ஒயிட்டி இருந்துட்டு ஒரு கிரேடு 4 இருக்கிற மானா அஃபினிட்டி அனிமல். ஹை மானா அஃபினிட்டி இருந்தா அது வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆகும் ரொம்ப ஸ்மார்ட்டாவும் இருக்கும் ரொம்ப காலம் வந்துட்டு அது வாழும். சோ அந்த மாதிரி ஒரு கிரீச்சர் இருந்துட்டு எந்த ஒரு காரணமே இல்லாம ஓனரை வந்து ஸ்கிராச் பண்ணாதே. ஒரு நிமிஷம் கேட்டோட சாப்பாடா ஒயிட்டிக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே இதை கொடுக்க சொன்னேன் அப்படின்னு நினைச்சிட்டு எவங்கள் எதுக்காக இந்த இடத்துல நிறைய ட்ரீட் வந்துட்டு பேக்கெட் இருக்கு ஒருவேளை இது எல்லாத்தையுமே நீ தான் வந்துட்டு சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறப்ப எவங்கள் இருந்துட்டு நான் வந்துட்டு இது எவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியஸா இருந்தேன். ஏன்னா ஒயிட்டி இருந்துட்டு அதை நல்லா சாப்பிடறல அதனால லைட்டா டேஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ அதனாலதான் அது ஆங்கிரியா இருக்கு மறுபடியும் இப்படி பண்ணாத அப்படிங்கிறப்ப ஹீரோ கொண்டு ஹாப்பி பர்த்டே ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ராச்சல் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஒரு கேக் செட்டை வந்துட்டு ஹீரோ காமிச்சிருக்கா. இன்னைக்கு டெஸ்ட்ல பண்ண ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி நம்ம வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து போய் கராக்கி சிங் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஓ இன்னைக்கு தான் என்னோட பர்த்டேவா அப்படிங்கிறான். செப்டம்பர் 8 தான் ஹீரோட பர்த்டே. அதுக்கப்புறம் அங்க நாயின் படுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு முடிச்சதுனால சடனா சோஷியல் மீடியால வந்துட்டு ஆக்டிவா இருக்காளா. ஐ கெஸ் சியானா வந்துட்டு அவளோட டீம் மெம்பரோட ரொம்ப க்ளோஸா இருக்கா போல. நானுமே என்னோட டீமோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும் ஆனா எங்களோட பிரசன்டேஷன் நல்லா இல்ல அதனால செலிப்ரேட் பண்றதுக்கும் எதுவும் இல்ல. கம் டு திங்க் ஆஃப் இட் அன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் ஏனா கிட்ட நான் பேசவே கிடையாது. ஹானஸ்ட்லி என்னோட தப்பு தான் அது. நான் தான் ஃபர்ஸ்ட் அவள்கிட்ட அப்படி பேசினேன். எப்படியாச்சும் அவள்கிட்ட சாரி கேட்கணும். ஆனா அவள்கிட்ட வந்துட்டு நான் இப்ப என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் அவளோட போஸ்ட்டுக்கு வந்துட்டு லைக் போட்டதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க வேணா எடுத்துக்கிற பிக்சரை பாருங்க ஏதோ கேங்ஸ்டர் மாதிரி எடுத்துருக்கானுங்க. எப்பதான் குழந்தைத்தனமா இருக்கிறத நிறுத்த போறானோ. அது மட்டும் இல்லாம ஷூ வந்துட்டு ஹாஜனோட போட்டோ போட்டு போஸ்ட் போட்டிருக்கான். இவன் வந்துட்டு பர்பஸ்லி இதை பண்றானா. அம்மா கமெண்ட் செக்ஷன்ல சியுங்கா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே ஆபியஸா தான் இருக்கா. எனக்கு வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்றதுல இப்ப போர் அடிச்சு போச்சு.
எனக்கு அன்ரீட் ஏதாச்சும் மெசேஜ் இருக்கா? ஓ இன்னைக்கு வந்து ஹாஜனோட பர்த்டேவா? மேபி அவனுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கிஃப்ட் வந்துட்டு பண்ணலாமா? ஒரு கேக்கை வந்து டிஜிட்டலா அனுப்பி வைக்கலாமா? இல்ல நான் வந்துட்டு அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா அவனுக்கு வந்து நேரடியாக தான் போய் கொடுக்கணும். ஆனா நேரடியாக வந்துட்டு போய் கொடுக்கணுமா? எனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருச்சா? நாங்க ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாதுல்ல, ப்ரெசென்ட்லாம் தேவையே இல்லை, ஹாப்பி பர்த்டே ஹாஜன் இந்த மெசேஜ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறா. கொஞ்ச நேரம் ஆகுது, ஹீரோ வந்துட்டு ரிப்ளைவே பண்ணல. மறுபடியும் ஹே உனக்கு பர்த்டேனா சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறா. ஹீரோ வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்றப்ப என்ன அவ்வளோதானா, எதுக்காக எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி அந்த ராஸ்கல் வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் தேர்ஸ்டேல எல்லா விதமான டெஸ்ட்டும் இருந்துட்டு எண்ட் ஆயிடுச்சு. வயல் நான் வந்துட்டு இண்டிவிஜுவல் டெஸ்ட்ல வந்துட்டு அவ்வளோக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் டீம் டெஸ்ட்ல எனக்கு வந்து நல்ல ஸ்கோர் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால டாப் 200ல வந்துட்டு எனக்கு சேஃபா ரேங்க் கிடைக்கும். அதான் நானும் ஏம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ செகண்ட் இயர்ல என்னோட ரூம் இருந்துட்டு இன்னுமே பெருசா மாற போகுது. வெல் அதை பத்தி நான் இப்போ கன்சர்ன்டா இல்ல. ஐ ஒண்டர் இது வந்துட்டு இனாஃபா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட் ஃபுட் இவளுக்கு தேவையான ஃபுட்டை தான் வந்துட்டு ஹீரோ நிறைய எடுத்து வைக்கிறான். வச்சுக்கிறது ஒரு டாப் கிரேட் மேஜிக் டஃபல் பேக். அதுல வந்துட்டு 200 kg வரைக்கும் நம்ம போட்டு வைக்கலாம். அப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு மெசேஜ் வருது, நீங்க வந்துட்டு உங்களோட கேடட் கார்ட்ஸை வந்துட்டு ஓவர்சீஸ்ல பயன்படுத்திங்க அப்படின்னா 70% யூசேஜ் ஃபீ வந்துட்டு கம்மியாகும். கியூபுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு பிரேக் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நல்ல விஷயம், ஒரு வாரம் பிரேக். அது எல்லாத்துக்கும் காரணம் வெளியே இருந்து இந்த கியூபுக்குள்ள வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு பண்ண போறாங்க. இங்க நடந்த அந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் பத்துமே இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸால எந்த ஒரு விஷயத்தையுமே இங்க கண்டுபிடிக்க முடியாது. ஹவவர் டெமானிக் ஹியூமன்ஸ் இருந்துட்டு இந்த கியூபுக்குள்ள வந்திருக்காங்களா தலைமறைவா, அவங்க எல்லாருமே கொஞ்சம் லோவா தான் அதுக்கப்புறம் இருப்பானுங்க. பட் இந்த மெசேஜ்ல இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் தேர்ஸ்டே இருந்துட்டு ஒரு ஃபீல்டு ட்ரிப் இருக்கு. ஜின்ஷங் ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஹோஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆறவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோ வந்துட்டு இந்த ஃபீல்டு ட்ரிப் தான், இதுதான் இந்த தடவை மெயின் ஸ்டோரியோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஃபீல்டு ட்ரிப்ல மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே ரைட் ஆஃப் த பாஸ்ட்ல வந்துட்டு மாட்டிப்பாங்க. அது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிஃபெக்ட். இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரமெண்டஸான ஒரு growth வந்துட்டு அது கொடுக்கும். ஸோ அதனால நானுமே கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப எவாங்கல இருந்து ஹாஜன் ஒயிட்டி இருந்துட்டு சிக்கனை சாப்பிட்டா அப்படின்னு கத்துறப்ப இட்ஸ் ஃபைன், அவளுக்கு வந்துட்டு எதுவும் ஆகாது, அது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான கிராஃப்ட் தானே அப்படிங்கிறப்ப அது இல்ல லாஸ்டா இருந்த சிக்கன் பீசஸ் சாப்பிட்டா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓ உனக்கு இல்ல நீ அழுகிறியா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஏன்னா ஹீரோவை பார்த்துட்டு இந்தா நீ கேட்ட புல்லட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஒரு மேகசைன்ல 45 புல்லட் வந்துட்டு இருக்கும். ஸோ 900 புல்லட் வந்து இதுலயே போட்டு வச்சிருக்கேன் அண்ட் இந்த இதையும் வச்சுக்கோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு ரிஸ்ட் கார்டா அப்படிங்கிறப்ப ஆமா நீ வந்துட்டு பிஸ்டலை யூஸ் பண்றதுனால மோஸ்ட் வல்னரபிளா இருக்கிற இடம் வந்துட்டு உன்னோட ரிஸ்ட் தானே. உன்னோட பர்த்டே வந்துட்டு மண்டே தானே, அப்பதான் உனக்கு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். பட் நான் வந்துட்டு அப்போ எக்ஸாம்ல வந்துட்டு கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு ஓகே அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் ஏனா கிட்ட இருந்து நான் வந்து கிஃப்ட்டை ரிசீவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சே பார்க்கல. ஷிட் ஆல்ரெடி வந்துட்டு லேட் ஆயிடுச்சு, அப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு பார்க்க போறான். அப்போ ஓசகர் வந்துட்டு ஓ ஆஜன் கடைசியா வந்துட்டான்பா, நீ தான் இங்க இருக்கிற மெயின் லீட் அப்படிங்கிறனால லேட்டா வரையா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியதா இருந்துச்சு அதனாலதான் அப்படிங்கிறப்ப ரேச்சல் வந்துட்டு ஹாஜன் வந்துட்டு அப்படிங்கனால நம்ம வந்து உள்ள போலாமா அப்படின்னு கேட்கிறா. உள்ள போறப்ப வந்துட்டு அது வந்துட்டு கரோக்கி, அது எல்லாம் போய் பாட்டு பாடிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி இடம். இவங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்குறப்ப ரூம் 17 வந்து போக சொல்றாங்க. இவங்களே தேடி கண்டுபிடிச்சதோ அங்கதான் ரூம் 17 இருக்கு போலாம் அப்படின்ட்டு போறப்போ ரூம் 16 இருந்து நாயன் வெளியே வந்துடுறா. நான் போயிட்டு கொஞ்சம் வாட்டர் வாங்கிட்டு வரேன், 2 வந்துட்டு போதும் தானே அப்படின்ட்டு போறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்துறா ஹாஜன் அப்படின்னு கேட்கிறப்ப அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.